அன்புள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் உங்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நேற்று சித்திரை திருநாள் சேலம் மாவட்டம் சங்ககிரி அக்கமாப்பேட்டை ஆர்கே நகரில் ஸ்ரீ கரும்பாயிரம் சுவாமியினுடைய சிறப்பான சித்திரை திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவை காண வந்த பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த காணொளி மூலம் இந்த காணொளியை சமர்ப்பிக்கிறேன்.
பேக்கில் போகிறதா ஏன்டா அது இல்ல இல்ல கஜி எங்க உள்ள எடுத்துட்டு போயிட்டான். நீ தானே எடுத்துட்டு போயிட்டான் அப்படியே கொஞ்சம் நவருங்களேன் பொங்கல் எடுத்துக்கிறோம். அது
மாப்பிள்ளை பார்க்கலையா చూసినావా ஒரு 2 நிமிஷம் அப்படியே நிற்கும்னா நான் போறேன். யாராருக்கு வேணும்? கரும்பு யாராவது எடுக்கலாம் வாங்க, சாமிக்குள்ள வாங்க, சாமி எடுத்துட்டு போங்க வாங்க. அன்புள்ள பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பான வேண்டுகோள். இந்த திருவிழாவில் கலந்து கொண்ட ஆண் பெண் பக்தர்கள், பங்காளிகள், மாமன் மைத்தினர்கள் எல்லோரும் இந்த திருவிழாவை காண வந்த வீட்டிலே இருந்து பார்க்கக்கூடிய சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த பதிவின் மூலம் ஒரு சின்ன கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். நாம் அனைவரும் இந்த சித்திரை திருநாள் 1ஆம் நாள் வருடப்பிறப்பு அன்று கட்டாயமாக நமது குலதெய்வத்திற்கு நீங்கள் வர வேண்டும். இந்த முறை ஏறக்குறைய ஒரு 500 பேருக்கு மட்டுமே ஆண் பெண் குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், முடியாதவர்கள் கூட ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆட்டோவில், காரில் வந்து நமது குலதெய்வத்தினுடைய அருளை பெற்றார்கள். அடுத்த ஆண்டு குறைஞ்சபட்சம் நாம் ஒரு 2000 பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு. இந்த பதிவை பார்க்கின்ற அனைத்து குலதெய்வத்தினுடைய சொந்தங்களும் இந்த காணொளியை நீங்கள் பார்க்காத வீட்டில் இருக்கின்ற சொந்தங்களுக்கு
அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளியில் முழுமையாக அங்கே நடந்த நிகழ்ச்சிகளை ஹெட்லைன்ஸ் டுடே டிவி சார்பாக ஒளிபரப்பப்படுகிறது. இதை பார்க்கின்ற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூஸ் போடுங்க. உங்கள் பிள்ளை வளர்ந்து வருகிறேன். நான் வளர்ந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், உங்கள் பிள்ளை ஒருவர் சென்னையிலே போய் இன்றைக்கு நமக்கான ஒரு பதிவை வெளியிடுகிறார், நமக்கான நல்ல செய்திகளை சொல்கின்றார் என்று இந்த சொந்தங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த 2025ஆம் ஆண்டுக்குள் கண்டிப்பாக கோயில் நிர்வாகம் தவம் செய்யும் என்று அனைத்து குலதெய்வத்தினுடைய சொந்தங்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் நேற்றைக்கு சந்தித்த ஒரு 80% என்றைக்கு தவம் செய்வார்கள். எங்களுடைய குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும், கெடா வளர்த்துருக்கோம், கெடா வெட்டணும், இந்த சாமியை சிறப்பாக நாங்கள் கும்பிடணும், இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் குடும்பத்தோடு வரணும்னு சொல்லி பல பேர் என்கிட்ட பெண்கள் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. ஆண்கள் கூட ஏதோ அப்படி அப்படியே போயிட்டுருக்காங்களே தவிர பெண்கள் அனைவரும் இதைத்தான் எங்ககிட்ட சொன்னாங்க. அதை இந்த காணொளி மூலமாக கோயில் நிர்வாகத்திற்கும் வந்திருந்தவர்கள் நீங்களும் கோயில் நிர்வாகத்தினுடைய அனுமதி அவர்கள்ட்ட கேளுங்க. ஐயா இதை செய்யுங்க, நாங்கள் வரி எவ்வளோ வேணாலும் கொடுக்குறோம், தவம் செய்யுங்க, எங்களுடைய முன்னேற்றம் நிறையா இருக்கும் அப்படின்னு நீங்களும் கேளுங்க. நம்மளுடைய குலதெய்வம் மிகப்பெரிய ஒரு வரலாறு. நாம் குலதெய்வத்தை வணங்குவதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். கண்டிப்பாக இந்த மாதம் அமாவாசை அன்ற தினத்தில் அன்னதானமும் வழங்கப்படுகிறது. சிறப்பாக அமாவாசை பூஜையும் நடைபெறுகிறது. இந்த பதிவை பார்க்கின்ற அனைவரும் அமாவாசை பூஜைக்கு தவறாமல் இன்றைய தமிழ் புத்தாண்டு வருஷப்பிறப்புக்கு எப்படி வந்தீர்களோ அதே போல் முடிந்த அளவிற்கு கார்லேயோ ஆட்டோவிலையோ பஸ்ஸுலேயோ அது மோட்டர் சைக்கிள்லையோ வந்து இந்த நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும், பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்று கூறி இந்த காணொளியை பார்க்கின்ற அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு நானும் மகிழ்ச்சியாக செய்தியை வெளியிடுகிறேன். ஒவ்வொருவரும் இந்த காணொளியை பார்த்து மற்றவர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்கள் மூலம் இந்த கரும்பாயிரம் சாமியை வேண்டி கரும்பாயிரம் சாமியை அருள் கொடுக்க வேண்டுமாய் கரும்பாயிரம் சாமியும் நானும் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அனைத்து கடவுள்களும் நம் இல்லங்களில் சாமியினுடைய அறையில் நீங்கள் வைத்து பூஜை செய்து வருகிறீர்கள். ஒரே ஒரு குறை, நம்மளுடைய குலதெய்வம் புகைப்படம் இல்லை. நான் எப்படி குலதெய்வத்தை இங்கிருந்தே வேண்டுவது? குலதெய்வம் வீட்டில் என்னுடைய ஒரு புகைப்படமாக இருந்தால் அந்த புகைப்படத்திற்கு சாம்பிராணியும் கற்பூரமும் ஊதுபத்தியும் காமிச்சு அதற்கான ஒரு மாலையும் அணிவித்து நான் என்னுடைய குறைகளை இங்கிருந்தே அந்த கரும்பாயிரம் சாமிகிட்ட வேண்டிக்குவேன், எனக்கு கரும்பாயிரம் சாமி செய்யும் அப்படின்னு சொல்லி பல பேர் என்கிட்ட கேட்டாங்க. அதற்கான பதிலை இந்த காணொளி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு அன்று இந்த செய்தியை வெளியிடுகிறேன். அடுத்த ஆண்டு கண்டிப்பாக உங்கள் இல்லங்களிலே மிக சிறந்த ஒரு சிறப்பான ஒரு புகைப்படம், நேற்றைக்கு எடுத்த புகைப்படத்திலே சக்தி வாய்ந்த ஒரு புகைப்படமாக மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரேம் போட்ட ஒரு புகைப்படத்தை வழங்க இருக்கிறேன். அதை அனைவரும் வாங்கி பெற்று உங்களுடைய இல்லங்களிலே வைத்து தினசரி நம்மளுடைய குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி பூஜை செய்து உங்களுடைய குறை நிறைகளை ஆண்டவனிடம் தெரிவிக்க ஒரு வாய்ப்பை எனக்கு கரும்பாயிரம் சாமி எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்புக்கு என்னுடைய குலதெய்வத்திற்கும் நம்மளுடைய சாமிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியை பார்க்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி என்று கூறி, நான் நேற்று சந்தித்த அனைவருக்கும், நான் என்னோடு கலந்து பேசிய அனைவருக்கும், இந்த நிர்வாகக்குழு அனைவருக்கும், நிர்வாகக்குழுவில் மிக சிறப்பாக செய்து இந்த விழாவை சிறப்பித்த
தலைவர் மற்றும் அந்த அந்த குரூப் அந்த அந்த அதிலே வேலை பார்த்தவர்களுக்கும் கோயிலுடைய பூசாரி குடும்பத்தாருக்கும் நேற்றைக்கு சாமி பூஜை செய்த சிறப்பான பூஜை செய்த அவர் பூஜை செய்து பூசாரிக்கும் அவருக்கு கூட இருந்து துணை இருந்து ஒத்துழைத்த அனைவருக்கும் இந்த காணொளியை புகைப்படம் எடுத்து வீடியோவாக எடுத்த அருமை குழந்தை காலேஜ் நண்பர் சிறு வயசு தம்பிக்கும் நன்றி கூறி இதை பார்க்கின்ற அனைவரும் கண்டிப்பாக கட்டாயமாக வியூஸ் போடுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைக்காக என்னுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டு அடுத்த பதிவில் அமாவாசை பதிவில் நான் உங்களோடு சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அக்னி கிருஷ்ணமூர்த்தி.